ஹாய் ஹலோ கைஸ் வெல்கம் டு கே சீரிஸ் விவோட்டி. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது மை கேர்ள் ஃப்ரெண்ட் இஸ் குமிக்கு எபிசோட் 3. நம்ம தமிழ் பேய் படங்களில் ஹீரோயின்ஸ் போய் கண்டதையும் கிளப்பி விட்டு வந்துடுவாங்க. அதே மாதிரி நம்ம ஹீரோ சும்மா இல்லாமல் தூங்கிட்டு இருந்த குமிக்குவை 9 டெயில் வரைய சொன்னதும் வரைஞ்சி விட்டு அதை வெளியில் எடுத்துகிட்டு வந்துடுறான். இவன் 9 டெயில் வரைஞ்ச கையோட பயத்தில் அங்கேருந்து வேக வேகமாக ஓட ஆரம்பிக்கிறான். அங்கே நிறைய மலை கரடுகள் இருந்தனால அதில் விழுந்து கிட்டத்தட்ட ஹீரோ இறக்குற நிலைமைக்கு போயிடுறான். ஆனால் அந்த 9 டெயில் ஃபாக்ஸ் வெளியில் வந்துருச்சு இல்லையா, அதுக்குள்ளே நிறைய சக்தி இருக்குது. அது வந்துட்டு அதுக்குள்ளே இருக்க பீடுன்னு ஒரு விஷயம் இருக்குது. அந்த பீடில் நிறைய சக்தி இருக்குது. அந்த பீடு அவனுக்கு கொடுக்குது. அது கொடுக்கறது மூலியமாக அவனுக்கு பவர்ஸ் கிடைக்குது. இது நடக்கிறது எதுவுமே ஹீரோவுக்கு தெரியறதில்ல. அவன் அன்கான்ஷியஸாக இருக்கான். காலையில் ஆனதும் அவன் வெளிச்சம் பட்டு தான் முழிக்கிறான். ஹீரோ எந்திரிச்சதும் பார்க்குறது குமிக்குவை தான். அதாவது அந்த 9 டெயில் ஃபாக்ஸை தான் பார்க்குறான். அந்த 9 டெயில் ஃபாக்ஸை பார்த்து ஒரு சாதாரண பொண்ணுன்னு நினச்சிக்கிறான். அந்த 9 டெயில் ஃபாக்ஸும் எல்லாத்தையும் சொல்லி அவள் எக்ஸ்பிளைன் பண்ணுறா. நான் வந்துட்டு ஒரு குமிக்கு, நான் தான் உன்னை 9 டெயில் வரைய சொன்னேன் அப்படின்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணுறா. பட் அவன் எதுவுமே நம்பலை. ஹீரோயினை கழட்டி விட்டுட்டு இவன் போய் பஸ் ஸ்டாண்டுக்கு போய் பஸ் ஏற போயிடுறான். அந்த 9 டெயில் ஃபாக்ஸ் தாங்க ஹீரோயினை அவன் கழட்டி விட்டு பஸ் ஸ்டாண்டுக்கு போயிடுறான். போன கையோட அவன் அந்த 9 டெயில் ஃபாக்ஸை அவனை விடாமல் மோப்பை பிடிச்சி துரத்துது. அவளால் எங்கே இருந்தாலும் ஸ்மெல்லிங் சென்ஸ் ரொம்ப அதிகம். அவனோட ஸ்மெல் எப்படி இருக்குன்னு தெரிஞ்சிட்டா போதும். அவங்க எங்கே இருக்காங்கன்னு மோப்பை பிடிச்சி அவள் கண்டுபிடிச்சிருவா. இதெல்லாம் இந்த மாதிரி 9 டெயில் ஃபாக்ஸுக்கு நிறைய சக்தி இருக்குது. அதில் இதுவும் ஒன்று. அவள் மோப்பம் பிடிச்சி அவன் எங்கே போகிறான்றதை தெரிஞ்சுக்கிறா. அவன் கடைசி ஆடிஷனுக்கு ப்ரிப்பேர் பண்ணுறது, அந்த ட்ரைனிங் எடுக்கிறதுக்குன்னு ஒரு பிளேஸ் இருக்கும் இல்லையா, அந்த பிளேஸ்க்கு தான் போயிருக்கான். அந்த பிளேஸில் பேஸ்கெட் பால் விளையாடுறதுக்கான எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாமே இருக்குது. ஸோ அவன் பேஸ்கெட் பால் விளையாண்டுட்ருக்கான். திடீர்னு நைட் ஆகிடுது, நல்லா இருட்டாகிடுது. பௌர்ணமி வெளிச்சம்லாம் வந்துடுது. அப்போ பார்த்து அவனுக்கு பால்ஸ் எல்லாம் வருது, அவனை நோக்கி வருது. ஒரு பாலாக அவனை நோக்கி வருது. என்னடா, நம்ம அதை உருட்டி விட்டால் திரும்பி நம்மக்கிட்டேயே பால் திரும்ப வருது அப்படின்னு சொல்லி, நிறைய பால் வேறு வருது அப்படின்னு சொல்லி அவன் ஷாக் ஆகிடுறான், பயந்துடுறான். கடைசியில் பார்த்தா குமிக்கு அங்கேருந்து வெளியில் வருது. அவன் ஷாக் ஆகிடுறான், இவன் எப்படிடா நம்மளை கண்டுபிடிச்சா அப்படின்ட்டு. அந்த பௌர்ணமி வெளிச்சத்தில் அவளோட 9 பாலும் வெளியில் வருது. பார்த்ததும் பையன் மிரண்டுறான். வந்த கையோடு அவள் போய் அவளோட பீடை திரும்ப எடுக்கிறா. எடுத்துட்டா அந்த பீடை அவனுக்குள்ளே இருக்கிற வரைக்கும் தான் அவன் உயிரோடு இருக்க முடியும் இல்லையா, ஏன்னா அவன் காயங்கள் இன்னும் ஆறலை. அவனால் அவன் மயக்கம் போட்டு விழுந்துடுறான். திரும்ப பாவம் பார்த்தவ அதே பீடை அவனுக்கு கொடுத்தும் அவன் அவளை பார்த்து ரொம்ப பயந்துக்கிட்டு இங்கேருந்து தப்பிக்கணும்னு பார்க்குறான்.